ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஹோம். இன்றைக்கி நாங்கள் மலேசியா வந்து 11th டே ஆகுது. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணிக்கிட்டோம். இங்கே பக்கத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கோ அதெல்லாம் கூட்டு போய் காட்டுறேன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 8:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேக் லோக்ஸின்னு சொல்லிட்டு சைனீஸ் கோயில் மலைக்கு மேலே தான் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். சரி, உள்ளே எப்படி என்னன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேபிள் காரில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு மேலே நடக்க முடியாதவங்க இப்படி போகலாம். டிக்கெட் வந்து பெரிய ஆளுக்கு 16 ரிங்கெட் எடுக்கிறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 8 ரிங்கெட் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். எவ்வளோ அழகாக யோசித்து திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ ஹைட்டெல்லாம் நடக்கணுன்னா கஷ்டம்தான். சின்ன கோயில் இருக்குது, வெளியே வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. இது எல்லாமே வெண்கலத்தில் செய்ததான். தூண் வந்து பாருங்கள், அந்த செருக்கி வச்சுருக்காங்க வாத்து மாதிரி, அந்த சைனீஸ்காரங்க மாதிரி பாம்பு எல்லாம் இருக்குது. எவ்வளோ கலையாக செய்திருக்காங்க பாருங்கள், ஆச்சரியமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. நம்ம கீழே டிக்கெட் எடுக்கும் போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு மேலேருந்தே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நாங்கள் 4வது மாடி பார்த்தாச்சு, இனி அடுத்த கீழே 3வது மாடிக்கு போகிறோம். இப்போ இந்த 3வது மாடியில் வந்து ப்ரேயர் ஹால் இருக்குது, அது ஒத்திக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறமா சொன்னாங்க இங்கே பகோடான்ட்டு ஒரு கோயில் இருக்கான், அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 2 வெள்ளி வாங்குறாங்க, பசங்களுக்கு வந்து 1 வெள்ளி. இப்போ வந்து நம்ம 2வது லெவலுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு லெவல்லையும் வந்து கோயில் இருக்குது. ஆனால் தெரியுது பாருங்கள், அதுதான் பகோடா. அது 3வது லெவலில் இருந்தது, இங்கேருந்து பார்க்குறதுக்கே தெரியுது. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா 4வது லெவலும் தெரியும். ஆனால் தலை தெரியுது பாருங்கள் மேலே, அதான் 4வது லெவல். 3வது லெவல் இது 2வது. நடக்க முடியாதவங்க கூட வந்து இங்கே பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 2 பவுண்டு இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து டாட்டைஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்து. இன்னொன்று வந்து கொஞ்சம் விடும்பு மாதிரி இருக்குது, அதுவும் நல்லா இருந்து. கீழே வந்து அதுதான் பார்த்தோம். ஒரு 4 ஃப்ளோர்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து. இந்த பீச் பேர் வந்து அனிசலின் பீச். இங்கே என்ன விசேஷம்னா, இங்கே ஹார்ஸ் ட்ரைவ் பண்ணலாம். இங்கே வந்து குதிரை பண்ணை இருக்காங்க. இங்கே வந்து சாட்டர்டே சண்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபேமிலி எல்லாம் வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே சாப்பாடெல்லாம் செய்து சாப்பிட்டு இப்போ மணி வந்து 12 மணி ஆகுது. 12 மணிலேருந்து ஒரு 6:30 வரை இங்கே நல்லாயிருக்கும். நல்லா ஜாலியாக ஃபேமிலி எல்லாம் வந்து கேம்ஸ் விளையாடிட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் போட்டிங் எல்லாம் இருக்குது. அந்த பலூன் மாதிரி தெரிய பாருங்க, அதான் பேராஷூட். அப்படி போட்ல கூட்டிட்டு போவாங்க. இங்கே வந்து ஹார்ஸ் ரைடு இருக்குது, அது 30 வெள்ளி கேட்குறாங்க. அதே மாதிரி ஸ்பீட் போட்டு, பேராஷூட்டு, இது எல்லாமே இங்கே இண்டோபியான்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். சரி, எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். இங்கே தான் டிக்கெட் எடுத்தேன். இங்கே வந்து பெரிய ஆளுக்கு வந்து 75 ரிங்கெட் வாங்குறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 55 ரிங்கெட்டு. 4 வயசுலேருந்து 12 வயசு வரை தான். இங்கே ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய ஆள் குழந்தைங்களுக்கு வந்து 238 ரிங்கெட்டு. அதே மாதிரி 2 பெரிய ஆள் 3 பசங்களுக்கு 282. கண்ணாடி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கண்ணாடி இல்லை. நாங்கள் விசாரமாக நின்று மரத்துக்கிட்ட பார்க்கறதுக்கும் பெருசாக இருக்குது. இது வந்து ஏதாவது பூச்சி வந்து இப்படி உள்ளே போச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி சாப்பிட்ரும். அந்த மாதிரி ஏதோ உள்ள இருந்த துள்ளுது அதில். இதை மாட்டிருக்கு உள்ள.
பார்ப்போம். எனக்கு எதுவுமே தெரியல உள்ள. பார்க்குறது பாருங்க எப்படி இருக்கட்ட, அப்படியே ஓப்பன்லேயே வச்சிருக்கு வாய். ஏதாவது பூச்சி உள்ளே போச்சு அப்படியே க்ளோஸ், இது இப்படி க்ளோஸ் பண்ணி சாப்பிட்ருமா இது. இப்போ நம்ம வந்து பண்டோரா ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். இதுதான் லார்வா. இது வந்து பசங்களுக்காக வச்சிருக்காங்க. அந்த முட்டை வந்து எப்படி வருது எப்படி பொரிக்குது அதை பற்றி தான் இங்கே சும்மா பசங்களுக்கு ஷோவாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வருது. Our incubation period can vary greatly from species to species. இதுல வந்து ஒவ்வொரு பட்டாம்பூச்சி வித்தியாசமான பட்டாம்பூச்சிங்க இருக்கும்ல, அதோட முட்டை அது எப்படி வருது எல்லாம் வச்சிருக்காங்க. இது ஒண்ணு அப்படியே பாருங்க. இது எல்லாம் வந்து படிக்கிற பிள்ளைகளை கூட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா சூப்பரா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்டோஃபியா பட்டர்ஃப்ளை ஃபார்மை பார்த்துட்டோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க எதுவும் அவ்வளவா இருக்காதுன்னு பார்த்தேன். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா பசங்களை கூட்டிட்டு வாங்க. அந்த பட்டாம்பூச்சி வந்து எப்படி முட்டை விடுது, எப்படி வளருது, அந்தந்த ஸ்டேஜ் எல்லாமே இருக்கு. இந்த மலைக்கு மேல ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு, அங்கதான் வந்திருக்கோம். இந்த வாட்டர் ஃபால் பேர் வந்து இது இருக்கு பாருங்க, எனக்கு வாயில வர மாட்டேங்குது. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, ஒரு குற்றாலத்துல குளிக்கிற மாதிரி ஒரு அருவி இருக்கா. இங்க நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க கேப்ல வந்தோம், அவங்கதான் கூட்டு போறாங்க. காடு போல இருக்கு பாருங்க. இங்க குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா சுத்தி காடு தான். இது வந்து இயற்கையா வர தண்ணி, அதனால குளிச்சாலும் சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ட்ரீம் ஃபார்ம்னு சொல்லிட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்கு, அங்கதான் வந்திருக்கோம். பெரிய ஆளுக்கு வந்து 25 வெள்ளி, பசங்களுக்கு வந்து 20 வெள்ளி. இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது கேமில் நிக்குது, அது பக்கத்திலே பாருங்க குதிரையும் இருக்கு. இது அப்படியே கவிரும் பொழுது கையும் சேர்த்து, அவ்வளவு பசியில இருக்குது. நம்மளுக்கு பேர்ட்ஸ் குடுக்கறதுக்கு கொடுத்தாச்சு பறவைக்கு. அது கையில வச்சோன்னே பாருங்க எப்படி வந்து கொத்துது. கரெக்டா அதுக்கு தெரியுது. தின்னு முடிச்சோன்னே ஓடிடும் பாருங்க. கரெக்டா திங்குறது வரை இருக்குது, தின்னு முடிச்சோன்னே ஓடிடுது. எவ்வளவு அழகா இருக்குன்னு. நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு. என்னோட ஏரியா அப்படிதான் இருக்கும். அது சாப்பிடுறது பாருங்களா, அந்த உள்ள இருக்கிறத ஒத்திக்கிதான் சாப்பிடுது. நம்ம கிட்ட இருந்தே பாத்துக்கலாம் அது சாப்பிடுறது. பாருங்க எல்லாம் தொழிதான் இருக்கு, கட கடன்னு உடைச்சு போட்டுருச்சு. இங்க வந்து மான்களுக்கு வந்து இறை கொடுக்கலாம். இது வந்து இங்க உள்ள ஃப்ரூட்டு டூரியன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. உள்ள கட் பண்ணோன்னு எப்படி இருக்கு பாருங்க. அது இவ்வளவு அழகா கட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் இங்க உள்ள டூரியன். இங்க ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் ஃப்ளைட்ல எல்லாம் ஏற்ற விட மாட்டாங்க. அதே மாதிரி பஸ்லயும் இதை எடுத்துட்டு போக கூடாது. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்கு. ஃபார்ம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இங்கே வந்து மானை பார்த்தோம். இன்னொன்று வந்து நம்ம வந்து இறை கொடுக்குறோம் இதுக்கு, அது ரொம்ப நல்லா இருந்து. மீனுக்கு, கோழிக்கு, பறவைக்கு இதெல்லாமே நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், அது நல்லா இருந்து. நாங்கள் வந்து யோக் பார்க் வந்திருக்கோம். இங்கே வந்து விளையாடுறதுக்கு கேம்ஸ் நிறைய இருக்குது. பேஸ்கெட் பால், ஷட்டில் விளையாடுறாங்க, பார்க் இங்கே ஜாகிங் பண்ணுறது எல்லாமே இருந்து. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு. பாப்பா அங்கே தான் குளிச்சுட்டு இருக்கா நல்லா.
இங்கே ஸ்விம்மிங் பூல் வந்து 6:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பார்க் வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தாச்சு. இங்கே வந்து ஸ்விம்மிங்லேருந்து கேம்ஸ்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்குது. அதே மாதிரி கேம்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறனாலும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸசைஸும் ஜிம்மு ஸ்கேட்டிங் எல்லாமே இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் கேப் புக் பண்ணிக்கிட்டோம். கேப் வந்து காலையில் 8:30க்கெல்லாம் வந்துட்டாங்க. இவங்க தான் நல்லா சுற்றி காட்டினாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க வந்து ஒரு 8 இடம் சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற பொறுத்து தான் அந்த டைமிங்கு. எங்களுக்கு ஒரு 2 இடம் ஸ்கிப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாமே சுற்றி காட்டினாங்க. நல்லா பொறுமையாக இருந்து நல்லா சுற்றி காட்டினாங்க. நீங்கள் பினாங் வந்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகா சுற்றி காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் காலையிலேருந்து பொறுமையாக இங்கே வர இருந்து எங்களுக்கு சுற்றி காட்டினீங்க. எல்லா இடம் நல்லா சுற்றி காட்டினீங்க. என்னோட வேலை இது. என்னோட வேலை வந்து சுற்றி காட்டுறது தான். யார் என்ன இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் என்னோட முடிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். தேங்க்யூ. என்னன்னா அவங்க கோவப்படாம சலிச்சுக்கிடாம பொறுமையா இருந்து எங்களுக்கு காட்டினாங்க. அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்து. நாங்கள் வந்து நைட் வாக் வந்திருக்கோம். இங்கே எல்லாமே பாருங்க, இது பினாங் ஸ்ட்ரீட்டு. எல்லாம் பழைய காலத்து பில்டிங் தான் இது. இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து அர்மேனியன் ஸ்ட்ரீட். எங்கள் ஹோட்டல்லேருந்து எல்லாமே சின்ன சின்ன ரோடாக இப்படி தான் இருக்கும். எல்லாமே சுற்றி ரவுண்டாக அப்படி வரலாம். ஒரு பயம் கிடையாது. 24 hours சுற்றுறதுனாலும் அப்படியே சுற்றலாம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா, இந்த பழைய காலத்து பில்டிங்கு அதை வந்து ஃபுல்லாக இடிக்காமல் மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க நல்லா. இங்கே வந்து ட்ராயிங்ஸும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கங்கே பழைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இது வந்து கம்பியில் வந்து ட்ராயிங் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நார்மலாக இங்கே வந்து சோரில் பெயிண்ட் பண்ணி வைப்பாங்க, ட்ராயிங் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து ட்ராயிங் ஸ்ட்ரீட்டுன்னே சொல்கிறாங்க. அடுத்தது அங்கே போகலாம். இங்கே ஒரு சைனீஸ் கோயிலும் இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே போட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே தூணில் வந்து நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்குது. இங்கே வந்து அது தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரிக்ஷா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. 30 வெள்ளி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே சுற்றி காட்டுவாங்க. பாருங்க, இந்த லைன் ஃபுல்லாகவே ரிக்ஷா தான். நம்ம போனோன்னா பேசிக்கிட்டு போகலாம். அழகா சூப்பராக இருக்கும் ரைடு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். இங்கே வந்து 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கடை. அங்கே தான் சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு பூனை பாருங்க, கார் மேலே எவ்வளோ சொகுசாக படுத்து கிடக்குன்ட்டு. இங்கே வந்து பழைய வீடு எல்லாமே வந்து கீழே பாருங்க கடை மாதிரி வச்சுட்டாங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே ஹோட்டல்ஸ் மாதிரியும் கீழெல்லாம் கடை அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கார் மேலே படுத்திருக்க பூனையை எங்கள் பொண்ணு வந்து மியாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்துருச்சு. அது ஏதோ அதுக்கு தொடக்கி ஒரு பூனை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிருச்சுன்னு நினைக்கேன். தூங்க வச்சுட்டா போலுக்கு. மலர், என்ன தூங்க வச்சுட்டீங்களா? இங்கே வந்து பெரிய மசூதி இருக்குது. இந்த மசூதி பக்கத்தில் தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். நேற்று இங்கே தான் வந்தோம். இது 9 மணிக்கு தான் கடை ஓப்பன் ஆகும். காலையில் 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு கியூ பாருங்க. சாப்பாடு வாங்குறது தான் இவ்வளோ கியூவும். இப்போ மணி வந்து 11 மணி ஆகுது. வண்டிங்கெல்லாம் பாருங்க இன்னும் போயிட்டே இருக்கு. மேலே பாருங்க லைட்டிங்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே வந்து சாப்பாடு வாங்கிட்டேன். நான் வந்து சிக்கன், முட்டை, ரைஸு. பாப்பா வந்து பொரிச்ச மீன், முட்டை, ரைஸு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பாடு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எல்லா குழம்பும் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுவாங்க. நல்லாயிருக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் குவீன் ஸ்ட்ரீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பஸ்ஸு எங்கெங்கே போவோன்ட்டு விசாரிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம்.
நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம். இங்கே பாருங்க எஸ்பிளேட் இருக்கு, செடிங்களுக்கு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. காரெல்லாம் விட்டுட்டு இங்க பக்கத்துலேயே வந்து பீச் இருக்கு. நல்லா கூலா உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்களாம். சரி உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பீச் பக்கத்துல பாருங்க செடிங்களுக்கு எல்லாம் பாருங்க எப்படி லைட்டிங் எல்லாம் கொடுத்து எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கட்டு. இங்க வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்குமா. இங்க வந்து ஒரு சைடு ஃபுட் கோர்ட்டும் இருக்குமா, நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே உள்ள போனோம்னா பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கு. கிரவுண்ட்ல பாருங்க எல்லா மக்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. சரி என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு போய் பார்ப்போம். இங்க கிரவுண்ட்ல பசங்க எல்லாருமே வந்து பட்டம் விடுறாங்க, பால் விளையாட்டு விளையாடுறாங்க. இப்போ நைட்டு மணி வந்து 12 மணி ஆகுது. இன்னும் கேம்ஸ் விளையாடிட்டே இருக்காங்க பாருங்க, ஜாலியா பிள்ளைகள். இங்க ஒரு பக்கத்துல வந்து பாட்டு கச்சேரி நடந்துகிட்டே இருக்கு. அதோ தெரியுது பாருங்க ஒயிட் கலர்ல, அங்கதான் பாட்டு கச்சேரி நடக்குது. இங்க வந்து ஒரு சைடு வந்து பார்க்கு. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பீச். பீச் ஓரமா பாருங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. பார்க்ல வந்து குட்டீஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டு பபிள்ஸ் விட்டுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இங்க பீச் ஓரமா பாருங்க உட்கார்ந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்றாங்க எல்லாரும். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்றாங்க, கால் வந்து மசாஜ் பண்றாங்க. பாட்டும் பாடிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க வந்து மசாஜ் பண்ணிக்கிடுறாங்க. ஒரு ஆளுக்கு 30 வெள்ளி வாங்குறாங்க. அப்படியே நைட் வாக் வந்து அப்படியே பீச் கிட்ட வந்துட்டோம். பீச் கிட்ட பாருங்க அழகா இருக்கு. இப்போ மணி வந்து 12 ஆகுது. ஆனாலும் பாருங்க கூட்டம் இன்னும் குறையவே இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமைனால இன்னும் கூட்டம் இருக்குமா. இந்த பின்னாடி வந்து பீச். பீச் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கோம். இங்க வந்து பீச் ஓரமா பாருங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, டெடி பேர்ட் மாதிரி, பாண்டா மாதிரி, ஜிராஃப் மாதிரி எல்லாம் போட்டுட்டு சுத்துறாங்க. இவங்க கூட போட்டோஸ் எடுக்கலாம். இந்த பீச் பக்கத்துல நைட் வாக் ரொம்ப சூப்பரா இருந்து, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. இங்க வந்து நிறைய பேர் வந்து வெள்ளி சனி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களாம். நல்லா நடக்கிறது, கொஞ்ச நேரம் இருக்கிறது. இப்போ மணி வந்து 12:30 மணி ஆகுது. ஆனாலும் இன்னும் பாருங்க கூட்டம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் இனி கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.